கொண்டிருக்கின்றது என்பதை விளக்கினார்கள். அந்த தன்மையிலே இன்றைக்கு கூட எடுத்துக்கொண்டோமானால் இந்தியாவை இன்றைக்கு கூட முழுமையாக முதலாளித்துவ நாடு என்று சொல்ல முடியாது. இது அரை நிலப்பிரபுத்துவ அரை முதலாளித்துவ நாடாகத்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற உற்பத்தி பெரிய கார்ப்பரேட் என்று சொல்கிறோம். பெரிய பெரிய உற்பத்தி சாதனங்கள், கோடிக்கணக்கான மூலதனங்கள், பல்லாயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள், சொத்துக்கள் வைத்திருப்பவர்கள் எல்லாம் யார் என்று பார்க்கும் பொழுது மேல்ஜாதி வருணத்தாரும் மேல்ஜாதியினராகவுமே இருக்கிறார்களே தவிர கீழ்ச்சாதி மக்கள் சூத்திரர்கள் பஞ்சமர்களிலே மிக மிக குறைவு. ஆகவே இதை புரிந்து கொண்டால்தான் இதை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொண்டிருப்பதற்கு தான் இங்கே மதத்தை கொண்டு பிரிவினை, சாதிகளை கொண்டு பிரிவினை, சடங்குகளை கொண்டு பிரிவினை, இவற்றை காப்பாற்றுவதற்கென்று இந்திய அரசமைப்பு சட்டத்தை இங்கே உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவில் இருக்கின்ற மேல்தட்டில் இருக்கின்ற 10 விழுக்காட்டினரிடம் இருக்கின்ற சொத்து, மொத்த சொத்தில் 80 விழுக்காடு சொத்து 10 விழுக்காட்டினரிடம் இருக்கிறது. அதே போல ஆண்டு வருவாயில், நாட்டினுடைய மொத்த வருவாயில் 10 விழுக்காட்டினரிடம் 46 விழுக்காடு வருவாய் இருக்கிறது. இதையெல்லாம் காப்பாற்றிக் கொண்டிருப்பது முதன்மையாக இருப்பது சாதிதான். இதை முதன்மையாக காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. அதன் பிறகு பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகள், கடவுள், மதம் இதெல்லாம் காப்பாற்றி கொண்டிருக்கிறது. இங்கே சமதர்ம சமுதாயம் வர வேண்டுமானாலும், தன்னுரிமை பெற்ற தமிழ் தேசம் வளர வேண்டுமானாலும் மார்க்சிய வழியில் பெரியார் முன்னெடுத்த இந்த கொள்கைகளை நாம் மக்களிடம் கொண்டு சென்று மக்களிடம் மாபெரும் எழுச்சி உண்டு பண்ணி இந்த கொள்கைகளுக்கு ஆதரவு திரட்டி அதன் மூலமாக படிப்படியாக மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதே ஆணைமுத்து அவர்களுடைய மார்க்சிய பெரியாரியம் என்பதனுடைய நோக்கம் என்பதை சொல்லி என்னுடைய உரையை இதோடு நிறைவு செய்து, தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் எளிமையாக கொள்கை வழி செயல்படுபவர்களை பின்தொடர்வது கிடையாது. ஒரு கொடுமையான மோசமான ஒரு சமூக சூழலில் எத்தனையோ பேர் எளிமையாக மறைந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு எடுத்துக்காட்டான பெருவாழ்வு வாழ்ந்த தோழர் தான் ஆணைமுத்து. அவருடைய பெருமையை, அவர் கொள்கையை உள்வாங்கி முழுமையாக இந்த தமிழ் சமூகம் ஆதரிக்கவில்லை. அதையும் நம்ம முதல்ல பார்க்கணும். இன்றைக்கு 3 விதமான இந்திய சிக்கல்களை ஒன்றுக்கு ஒன்று எதிராக பார்க்கிற பழக்கம் இன்றைக்கு இருக்கிறது. மார்க்சியம் அது இனங்களுக்கு எதிரானது, வர்ணசாலை பிரச்சனைக்கு எதிரானது என்றெல்லாம் மாறுபட்ட பல்வேறு கருத்துகள் இன்றைக்கும் நிலவுகின்றது. தமிழ்னு பேசினா திராவிடத்துக்கு எதிரு, தமிழ்னு பேசினா மார்க்சியத்துக்கு எதிரு என்ற ஒரு கருத்தெல்லாம் இன்றைக்கு இருப்பதைப் போல அன்றைக்கும் அவர் காலத்தில் இருந்த நேரத்தில் ஒரு அருமையான சுய சிந்தனையாளராக மார்க்சியத்தையும் திராவிடத்தையும் தமிழகத்தையும் இணைத்து செயல்பட்ட ஒரு பெரும் தலைவர் ஆணைமுத்து என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். அது ரொம்ப மிக முக்கியமானது. அதை உணர்ந்து அவரோடு இருந்த தோழர்கள், எண்ணற்ற தோழர்கள், அவர்களை போன்ற அப்பழுக்கிட்ட தோழர்களை பார்க்கவே முடியாது. ஆனால் அவர்களை உரிய அளவு இந்த தமிழ் சமூகம் ஆதரித்திருக்கிறதா? வெட்கங்கட்டங்களையும் நாம் பார்க்க வேண்டும். ஒரு முதியவர் இருக்கிறார், தமிழில் இருந்தார், தெளிவனம் இருந்தார், கலசம் இருந்தார், இருக்கிறார். பெரியசாமி போன்றவர்கள், வல்லவன் போன்றவர்கள், ஏராளமான தோழர்கள். இந்த தோழர்கள் எல்லாம் அற்புதற்ற உழைப்பை செலுத்தியவர்கள். அவர்களை உரிய அளவுக்கு நாம் ஆதரிக்கிறோமா, ஆதரிக்கிற உணர்ச்சியை பெற்றிருக்கிறோமா என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். நான் 2 செய்திகளை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். 2 போராட்டங்கள். நம்ம எத்தனையோ செய்தி சொல்லலாம். தமிழ்நாடாக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கட்டும், சிறு சிறு அமைப்புகள் செய்கிற செயல்கள் தான் பெரும் தீயாக பேரமைப்புகளை சென்றடைகிறது. அது நீண்ட காலம் பொறுத்து நடைமுறைக்கு வருகிறது. இன்றைக்கி தமிழ் தேசியம்னு பேசுகிறோம். 90ல் தமிழ் தேச தன்னுரிமை மாநாடு நடத்தணும். சுபவிலாம் அதில் அந்த குழுவில் வரவேற்பு குழு வந்து நாங்கள் எழுதுவோம். திருவள்ளிக்கேணியில் போய் தீநகரில் போய் ஒரு வசூலுக்கு 18 பேர் போடணும். அந்த பெரியாசல் எதிர 18 பேரும் ஒரு 3 மணி நேரம் வசூல் பண்ணோம். பனகல் பூங்காவில் போய் எண்ணி பார்த்தோம், 350 ரூபா ஒரு வசூல். அதை விட கொடுமை, அந்த துண்டறி கொடுக்கும்போது எங்களுக்கு தமிழே தெரியாதுன்னா தமிழ்நாட்டில்
இன்றைக்கு தமிழ் தேசியம் என்ற சொல்லாத ஆளே கிடையாது. கஷ்டப்பட்டு தான் அது வந்திருக்குது. அப்படி இருக்கிற ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் போராட்டங்களை சிறு அமைப்புகள் தான் முன்னெடுக்கின்றன. ஆணைமுத்து மண்டல் குழு அமைப்பதற்கு மட்டுமல்லாமல் மண்டல் குழுவை நடைமுறைப்படுத்துவதற்கு 85 ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அந்த ஆர்ப்பாட்டத்தில் தான் நம்ம முதல்ல போய் நாங்கள் இருந்த என்சிபி மூலம் கலந்துருக்கோம். அதன் பிறகு சங்கரமடம் என்பது மண்டல் குழு பரிந்துரை அமலாக்கிய போது அந்த சங்கரமடம் பார்ப்பன தலைமைப்படும் என்ற வகையில் இந்தியாவிலேயே மடத்தை எதிர்த்து முதல் போராட்டத்தை காஞ்சிபுரத்தில் தான் நடத்தினோம். மாப்பிளை போக்கா தோழர்கள், திராவிட கழக தோழர்கள், நாங்கள் இன்றைக்கு கூட சொல்லுவோம், தமிழ்நாட்டிலேயே அனைத்து அமைப்புகளும் ஒருங்கிணைந்து ஒரு தோழமையாக செயல்படுகிற ஒரே ஒரு காஞ்சிபுரம் தான். பல கட்சி நாங்கள் இருக்கலாம், அதுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் முன்னோடி வச்சுருக்கேன், அது வரவேற்கிறோம். இது வளரணும், வளர வேண்டும். அப்படி அந்த 90லே அந்த சங்கரமட முற்றுகை போராட்டத்தை நடத்திய போது நம்முடைய கோபால், கிருஷ்ணன் போன்ற தோழர்களெல்லாம் இதில் போராடினோம். அப்போது சங்கரமடம் ரவுடிகளை வைத்து, வடிவேல் என்ற ரவுடியை வைத்து எங்களை தாக்குவதற்கு முயற்சி செய்தார்கள். அந்த போராட்டம் என்பது ஒரு பெரும் போராட்டமாக மண்டல் கழு நடைமுறைப்படுத்த வந்தபோது நடத்தி கிட்டத்தட்ட கலைஞர் ஆட்சி எங்களுக்கு பெரும் ஆதரவாக அந்த ஆட்சியில் இருந்தார்கள். ஆனாலும் காவல்துறை பார்த்திங்கன்னா அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பெரும் நடவடிக்கை எடுக்கவில்லாட்டும் கூட மிக கடுமையான ஒரு சூழலில் கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் கைதான பெரிய செய்தியாக அது மாறியது. இது சங்கரமடம் அடியாள வைத்து அடித்தது மட்டுமல்ல, சங்கரமடம் என்ன செய்ததுன்னா, யாரெல்லாம் தங்களை எதிர்க்கிறார்களோ அவர்களை அடையாளப்படுத்தி பழிவாங்க வேண்டும் என்று 1991ஆம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தபோது விடுதலை புலிகளை ஆதரிக்கிறோம் என்று குற்றம் சாட்டி நாங்கள் ஒரு கூட்டத்திற்கு, பெரியார் பிறந்த நாள், விடுதலை புலி தடை கண்டித்து ஒரு திருமணை கூட்டம் நடத்துவதற்காக அனுமதி தந்த நிலையில் கூட்டமைப்புடைய பொறுப்பாளர் அனுமதி தந்தார். அப்படி தந்தபோது பழிவாங்கும் நோக்கத்தோடு தமிழ்நாட்டிலேயே விடுதலை புலிகளை ஆதரிக்கிறோம் என்பதற்காக முதலில் கைது செய்யப்பட்ட ஊர் காஞ்சிபுரம். அதை மறந்துடாதீங்க. ஆனால் நாங்கள் 91 கைதானோம், 87 ஈழப்பட்டியார் சிறைக்கு போயிருக்கோம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அதுலேயும் மாற்றி போகிறார்கள். கோபால், கிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் கைதானாங்க. மண்டல் குழு போது நடராஜன் சிறைக்கு போனார். இன்றைக்கு ஈழத்தை பற்றி பேசுகிறவனை, வெறும் பேச்சு பேசுகிறவனை நாம் ஆதரிக்கின்றோம். உண்மையான போராட்டவாதிகள் சோலைப்படியெல்லாம் அதெல்லாம் 40 வருஷம் 50 வருஷம் எவனுக்குமே தெரியாதுங்கிறோம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு 100-200 பேர் இருக்கிறோம். அதாவது இந்த சமூகத்தில் நாம் இந்த கூர்மையாக உழைக்கின்றவர்களை அடையாளப்படுத்துவது, அந்த கருத்தோட்டமாக நாம் வளர்வது, நம்ம தலைவராக சொல்றதில்லை, இந்த கருத்துக்கு பின்னால் ஒரு 100 பேர் 50 பேர் திரள்வது என்கிற தன்மையை நாம் உருவாக்க வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட இங்கே அவசியம் அந்த தன்மை என்பது இல்லாத இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். அப்படி சொன்ன கொள்கைக்கு, அதாவது நேர்மையாக அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த துடிப்பு மிக்க தோழர்களை கொண்டதாக மாப்பே போக்கா இருக்கிறது. அப்படிப்பட்ட தோழர்கள் தன்னிலிருந்து அவர்களை ஆதரிக்க வேண்டிய கடமை ஒவ்வொருத்தர் இருக்குது. அந்த கடமையிலிருந்து நாம் எந்த அளவுக்கு விலகி இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியது. இன்னொரு செய்தி, ஆணைமுத்து ஐயா அவர்கள் அவருடைய அந்த தொகுப்புகளை, பெரியார் தொகுப்புகளை கொண்டு வரலன்னா இன்னைக்கு மாதிரி இன்னும் 10,000 மடங்கு அவதூறு பண்ணியிருப்பாங்க. அப்படி வரலாற்றிலே தொலைநோக்கோடு ஒரு பெரும்பாடாக அதை செய்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் பார்க்கணும். அதே போல தமிழ் வழி கல்விக்காக ஒவ்வொரு மாதமும் மாதக்கணக்கிலே ஊர்வலம் போயிருக்கிறார்கள். பெரியாருடைய கருத்துக்களை மூட நம்பிக்கை அல்லது பெரியாரை கண்மூடித்தனமாக ஆதரித்தவர்கள் ஆணைமுத்து. பெரியாருடைய மொழிக் கொள்கையிலே பிழை இருக்கிறது என்று பகிரங்கமாக சொல்லியிருக்கின்றார்கள். அது அப்படி ஒரு அறிவுபூர்வமாக தேவையான கருத்துக்களை எளிய தன்மையோடு, அவரை போன்ற ஒரு எளிமையான வாழ்க்கை உலகத்தில் யாராலுமே வாழ முடியாது. அப்படிப்பட்ட எளிய மனிதர்களின் கருத்துக்களை வளர்ப்பதற்கு இந்த ஆணைமுத்தின் நூற்றாண்டிலே ஒவ்வொரு ஊரிலும் 100 பேரையாவது சேர்க்கணும். நானும் தொடர்ந்து சொல்லிக்கிறேன், சேர்க்கணும்னா ஒரு அமைப்பு வளராது. நாம் சேர்த்து, அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எப்படி போலிகள் நமக்கு மேலோங்கி இருக்கிறார்களோ, இந்த போலிகளை எதிர்த்த கொள்கையாளர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். இந்த கொள்கை அடிப்படையிலே நாம் தொடர்ந்து, நமக்குள் கட்சிகள் இருக்கலாம், ஆனால் கருத்து அடிப்படையில் ஒரு ஒற்றுமையை வளர்த்தெடுக்க வேண்டும். அந்த ஒற்றுமையின் மூலம் சங்கிகள் மட்டுமல்ல,
எந்த சனாதன சக்தியும் நம்ம ஒன்றும் கொடுக்க முடியாது. இந்தியாவுக்கு தமிழ்நாடு கண்டிப்பாக சாவு மொழியாக இருக்கும் என்று சொல்லி நன்றி கூறி முடிக்கிறேன். வேறு யாரும் இல்லை. எம்ஜிஆர் காலத்திலே தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அதிக பங்கீடை கோரிக்கை வைத்ததும் அதற்கு முன் வேறு யாரும் இல்லை. பீகார் சட்ட மாநிலத்திலே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கோரிக்கை வைத்ததும் ஆணைமுத்து இங்கிருந்து அங்கே போய் அங்கிருக்கிற ராமநாதேசன் எம்பி அவர்களை துணை கொண்டு அங்கிருக்கிற மக்களை ஒன்று திரட்டி போராடி அவர்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தார். இந்த வேலைகள் எல்லாம் இதற்கு முன் யாரும் தொட்டதில்லை. இவர்தான் தொட்டார், இவர்தான் முடித்தார். அப்படிப்பட்ட அரிய முயற்சிக்கு சொந்தக்காரர் தோழர் ஆணைமுத்து அவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நிறைய பேர் எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதனால அதை சுருக்கமாக சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்ற பிரச்சனையை பற்றி ஒரு கருத்தை சொல்லிட்டு நான் என்னுடைய முறையை முடித்துக் கொள்வேன். தொலைக்காட்சியில் வருகிற டிபேட் விவாதிக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பாஜக ஆர்எஸ்எஸ் கொள்கையை தன்னுடைய கொள்கையாக கொண்டிருக்கிற பாஜக என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க சொல்லுவாங்க. அப்போ திமுக சார்பாக பேசுறவரு உடனே கை வைக்குவார், நான் குறுக்கிடுவார். அப்போ அவர் சொல்லுவார், எங்க அறிஞர் அண்ணா சொன்னது, எங்க தலைவர் சொன்னது ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஆனால் நாங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இல்லை அப்படின்வாங்க. ஆனால் பாஜக பதில் சொல்ல மாட்டாரு, மனசில் நினைச்சுப்பாரு, எனக்கு தோன்றது அது. இந்த அறிஞர் அண்ணா எங்க மூதறிஞர் ராஜாஜி ஏமாத்தின கதை எங்களுக்கு தெரியும், இன்னும் கூட அதை சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்ற தன்மையில போகும். இந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற சொல்றது இடஒதுக்கீடு, அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லைன்றது எல்லாம் இருந்தாலும் திமுகவை ஏன் எதிர்க்கிறாங்க? திமுகவின் கடவுள் நம்பிக்கை கொள்கை இல்லாத வருணாசிர தர்மத்தை எதிர்க்கிற கொள்கை திமுகவுக்கு உண்டு. அதே போல பெரியார் கொள்கைக்காரர்களுக்கும் உண்டு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னாலும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் தான் என்ற பட்டியலில் சேர்ப்பது போல, அதே நேரத்தில் பாஜக சொல்லுவது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களெல்லாம் நாங்கள் எந்த சார்பானவங்கள ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்னா முஸ்லீம்கள் என்ன கடவுள் இல்லைன்னு நான் சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் என்ன கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க, கடவுள் இருக்குதுன்னு தான் சொல்றான், அவங்க வணங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் நாங்கள் ஏற்றுக்கிறது இல்லையே. ஏன்? வர்ணாசிரம தர்மத்தை முஸ்லீம் ஏற்றுக்கிறது இல்லை, வர்ணாசிரம தர்மத்தை கிறிஸ்தவம் ஏற்றுக்கிறது இல்லை. அதனால நாங்களும் அவங்கள ஏற்றுக்கிறது இல்லை. எங்களுக்கு தேவை கடவுளை வணங்குறவன் இல்லை, வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொண்டு எங்கள் கொள்கைக்கு அடிமைப்பட்டு நிற்கிற ஆளுதான் எங்களுக்கு தேவை. நீ கடவுளை கும்பிட்டான்னா கும்பிட்டா எனக்கு, நீ கடவுளை கும்பிட்டேன்னா தாழ்த்தப்பட்டவர்களை அவர்கள் அடைத்து ஒடுக்க நினைப்பதற்கு காரணம் கூட இதுதான். தாழ்த்தப்பட்டவர்கள் கல்வி பெற்ற பிறகு என்ன செய்யறான்? சிந்திக்கிறான், ஏன்னா இந்த இந்து மதத்திலிருந்து நாம் அவமானப்பட்டு இருக்கணும், கிறிஸ்தவ மதத்துக்கு போயிடலான்னு நினைக்கிறான், முஸ்லீம் மதத்துக்கு போயிடலான்னு நினைக்கிறான். அப்போ இவனுக்கு கல்வி கிடைக்கக்கூடாதுன்னா இவனை அடைத்து ஒடுக்கியே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக கழகத்துக்கும் நம்முடைய பெரியாரிய கொள்கைக்காரர்களுக்கும் ஒரு பெரிய நெருக்கடி இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். திருப்பரங்குன்ற மலையை ஒட்டி இதில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் ஒன்று சேர்ந்து அவர்களும் ஆட்சியில் இருக்கிறோம் என்பதற்காக நீதிமன்றத்தை நம்பி இருக்கக்கூடாது. நீதிமன்றத்திற்கு போனால் பாபர் மசூதிக்கு வந்த அநியாய தீர்ப்பை விடவா மேற்கொண்டு ஒரு தீர்ப்பு கிடைக்க போகிறது. நீதிமன்றத்திற்கு போனால் எப்பொழுதும் நியாயமான தீர்ப்பு கிடைக்காது. இது பெரியார் நமக்கு கொடுத்த வழி. எப்பொழுதும் அவர் நீதிமன்றத்தை நம்பியதும் இல்லை, நீதிமன்றத்திற்கு போய் வழக்காடியதும் இல்லை என்பது நமக்கு தெரியும். எனவே நாம் மக்கள் மன்றத்தை நம்பி இருக்க வேண்டும். இந்த தொலைக்காட்சி விவாதத்தில் கூட சொல்லுவாங்க, ஏன் நீங்க இங்க வந்து கூப்பில் இருக்கீங்க, ஏன் பாராளுமன்றத்தில் போய் பேசுங்கள, நீதிமன்றத்துக்கு போங்கள அப்படின்னு சொல்லுவாங்க. நீ பாராளுமன்றத்தில் பேசுற, நாம 40 பேர் இருக்கிறோம், இருந்து பயன் என்ன? ஜனநாயக விதிப்படி நாம் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே கூக்கல் எழுதலாம், அவ்வளவுதான். நீதிமன்றத்துக்கு போனா வாதாடலாம், என்ன பண்ண முடியும்? தீர்ப்பு அநியாயமா தீர்ப்பு கொடுக்கலாம். அதனால அப்படிப்பட்ட
மன்றங்களை நாம் நம்புவதை விட மக்கள் மன்றங்களை நாம் நம்பி மக்களிடையே விழிப்புணர்வை ஊற்றி திருப்பரங்குன்றம் பிரச்சனையை மறுபடியும் ஒரு அயோத்தி பிரச்சனையாக மாறாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது பெரியாரிகளாலேயே நம்முடைய கடமை என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இயற்கை இருக்கணும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 தேர்தலின் முடிவுகளில் இருந்து நாம் ஆணைமுத்து ஐயா அவர்கள் இந்த நாட்டிற்கு எவ்வளவு தேவை என்பதை புரிந்து கொண்டு முன்னிலும் வேகமாக களவாட வேண்டிய கட்டத்திற்கு நாம் நிறுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை மட்டும் அனைவரும் நெஞ்சிலே நிறுத்தினால் நம்மிடம் வெற்றிக்கிறோம். மக்களுக்கான தத்துவங்களை வைத்து போராடிய யாரையும் மக்கள் ஏற்றுக்கொண்டதாக வந்தார்கள். மக்களுக்கு அப்பாற்பட்டு மக்களுக்கு தேவையில்லாத சித்தாந்தங்களை தத்துவங்களை பேசுபவர்களை மக்கள் தலைமையில் வைத்து கொண்டாடுவதையும் நாம் பார்த்திருக்கிறோம். யாரை நாம் உயர்த்தி பிடித்தால் இந்த மண் அமைதியான மண்ணாக இருக்கும், யாருடைய சித்தாந்தங்களை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து சென்றால் இங்கே சமூக நீதியும் சகோதரத்துவமும் நிலைக்கும் என்பதை நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்குமையானால் ஆணைமுத்து ஐயாவுடைய உழைப்பு மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற நேரத்திலே தன் வீட்டு குழந்தைக்கு உணவின்றி அது மண்ணை உண்டு செத்து போன வரலாறு மக்களுக்காக போராடுகின்ற இந்த தலைவனுக்கு மட்டுமே சொந்தமான வரலாறு என்பதை யோசித்து பாருங்கள். எதை பற்றியும் கவலைப்படாமல் மனைவி எங்கே இருக்கிறார், பிள்ளை எங்கே இருக்கிறது, அவருடைய நிலை என்ன என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நாடு முழுக்க ஓடி உழைத்த ஒரு மனிதனுடைய 100ஆண்டு விழாவிலே நடைபெற்று கொண்டது. இதே சூழ்நிலையில் தான் இந்த சித்தாந்தத்திற்கு நேர் எதிரான சித்தாந்தத்தை உடையவர்களும் 100ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற வகையிலே அவர்கள் 5 பேர் ஒரு இல்லத்திலிருந்து தொடங்கிய அமைப்பு இன்றைக்கு நாட்டை அபகரித்துக் கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான தொண்டர்களை உடையவர்கள் இன்றைக்கு அதை நோக்கி நகர முடியாத நிலையிலே நாம் இருக்கிறோம். எனவே நாம் தடுப்பு அரசியலை முன்னிலும் வேகமாக எடுத்து நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகி இருக்கிறோம் என்பதை மட்டும் மனதிலே நிறுத்தி இன்னும் இளைஞர்களை நோக்கி நாம் நகர வேண்டியவர்களாக இருக்கிறோம். பெரும்பாலும் 50-60 கடந்தவர்கள் தான் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். 20-25, 30 உட்பட்ட இளைஞர்கள் நம்முடைய சித்தாந்தங்களுக்கு நம்முடைய உரைகளை கேட்பதற்கு கூட அவர்கள் தயாராக இல்லையா, இல்லை நாம் அவர்களை நோக்கி நகரவில்லையா என்கின்ற பெரும் கேள்வியை எழுப்பி அதற்கு விடை கண்டால் நாம் ஆணைமுத்தாயா அவர்களையோ பெரியாரையோ பின்பற்றுவதற்கான தகுதி உடையவர்களாக இருப்போம். அந்த பணியை செய்வோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியினுடைய தலைவர் உள்ளிட்ட மேடையில் வீற்றிருக்கிற மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியுடைய பொறுப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை தோழர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, வரலாற்று நெடுகிலும் சமூக மாற்றங்களில் ஒரு சிலர் பங்கெடுக்கிறார், ஒரு சிலர் அந்த வரலாற்றை புரட்டி போடுகிறார். அந்த வகையில் ஆணைமுத்து தமிழக முற்போக்கு இயக்க வரலாற்றில் தந்தை பெரியாரை தொடர்ந்து வரலாற்றை புரட்டி போட்ட ஒரு மாவீரர் என்று சொல்வதிலே நாம் பெருமை கொள்கிறோம். தோழர்களே, எனக்கு முன்னாடி பேசியவர்களெல்லாம் ஆணைமுத்தை பற்றி பேசுகிறார். அவருடைய பங்களிப்பிற்கு ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வள்ளுவன் சொல்கிறார், ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யும் என்று சொல்கிறார். அவர் வாழ்ந்த காலத்தில் பிராமணியும் உச்சத்தில் இருந்த கட்டம். தமிழகத்தில் கருத்து போராட்டங்கள் வெகு வேகமாக நடைபெற்ற காலம். பெரியார் அதை எதிர்கொள்கிறார். அவருக்கு தொண்டராக இவர் கைகோர்த்து அந்த சதியை, அந்த மாபெரும் அநீதியை எதிர்த்து ஒரு இயக்கத்துக்குள்ளேயும் போராடுகிறார், இயக்கத்துக்கு வெளியேயும் மக்களை அணி திரட்டுகிறார். ஆகவேதான் இந்த 2 ஆளுமைகள் தமிழகத்தினுடைய வரலாற்றை படைத்தவர்கள் என்பதிலே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அடுத்து இன்னொன்று, பெரியாரோடு பயணிக்கிற பொழுது இன்றைக்கு எல்லோருமே பார்க்கிறார். ஒரு தலைவன் என்று சொன்னால் அந்த தலைவர் தவறே சொன்னாலும் கூட
அது பெரும்வகையான மக்களை பாதிக்கிற செயலாக இருந்தாலும் கூட என் தலைவர் எடுத்த முடிவு, அதை நான் தொடர்ந்து கடைபிடிப்பேன் என்று சொல்லுகிற ஒரு விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆணைமுத்து அவர்கள் பெரியார் எடுத்த முன்முயற்சியில் எதெல்லாம் குறை தெரிகிறதோ அந்த குறையை நேரடியாக சுட்டிக்காட்டி அவற்றை மாற்றம் செய்தவர் என்கிற ஆளுமையை பெற்றவர் என்று சொன்னால் அது ஆணைமுத்து. இந்திய அரசியலமைப்பு சட்டம் மோசடியானது என்று சொன்னது மட்டுமல்ல, அதை எதிர்த்து ஒரு மாபெரும் இயக்கத்தை கட்டமைக்க வேண்டும், அந்த சட்டத்தை எரிக்க வேண்டும் என்று சொன்னவர் ஆணைமுத்து. பெரியாரிடம் பல்வேறுபட்டவர்கள் பேசுகிற பொழுதெல்லாம் பெரியார் எப்படி விமர்சித்தார் என்று உங்களுக்கு தெரியும். அரசியலிலே பயணிக்கிற முற்போக்கு இயக்கங்களில் இருப்பவர்கள் எல்லாம் தெரியும். ரொம்ப கொச்சையா விமர்சிப்பார். ஆனால் ஆணைமுத்து அவர்கள் சொன்னதை ஏற்று ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தி 3000 பேருக்கு மேற்பட்ட அந்த தொண்டர்களை சிறைக்கு அனுப்பிய வரலாற்றை படைத்தவர் ஆணைமுத்து. 2. 3வது, பெரியார் அவர் தொடங்கிய இந்த இயக்கம் தமிழகத்திலே வியாபித்து நல்ல முறையில் ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறது. ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற பொழுது பெரியாரை கொச்சைப்படுத்தி திட்டினார், பேரறிஞர் அண்ணாவை, கலைஞரை போன்றவர்களை எல்லாம். ஆனால் அது சட்டமாக்க வேண்டும். அவர் முன்வைத்த சாதி மறுப்பு திருமணங்களை, அவர் முன்வைத்த முற்போக்கான கருத்துக்களை, இவைகளை எல்லாம் கொண்டு செல்ல வேண்டும், சேர்க்க வேண்டும். இடஒதுக்கீட்டை சட்டப்பூர்வமான உரிமையாக்க வேண்டும் என்கிற அந்த போராட்ட காலத்தில் முன்னிருக்கிற பொழுது நாம் இங்கிருந்து தொடங்க வேண்டும். அவற்றுக்கான முறையில் நாம் அழுத்தம் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு போவதை பற்றி கவலைப்படாமல் இருப்பது சரியல்ல. நம்முடைய தொண்டர்கள், வாரிசுகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வீற்றிருக்கிற பொழுது அதை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் சட்டமாக்க வேண்டும் என்பதற்கான முயற்சியை ஆணைமுத்து மேற்கொள்கிறார். தமிழகத்தில் உரிமையை வென்றெடுப்பதில் முன்னணி இருந்த ஒரு மாபெரும் வீரர். அடுத்து ஒன்றை சொல்ல வேண்டும். இடஒதுக்கீடு கொள்கை சம்பந்தமான நீண்ட வரலாற்றை பேசுகிறார். இந்த மண்ணிற்கு தொண்டை நாடு சான்றோர் அடைத்தல் சொல்கிறார். நாங்கள் ஒரு இயக்கத்தை நடத்துகிற பொழுது சொன்னோம், தொண்டை நாடு சான்றோர் அடைத்தல் என்று ஏன் சொன்னான், அவற்றை பற்றி ஒரு கருத்தரங்கத்தை நடத்த வேண்டும் என்றெல்லாம் பேசினோம். அதில் தேடுகிற பொழுதுதான் ஒரு செய்தி கிடைக்கிறது. நம் வேலூருக்கு அருகிலே இருக்கிற ஒரு பொன்வேலை செய்கிற ஆச்சாரியர்களுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லி, நீண்ட காலத்துக்கு சுதந்திர போராட்டத்திற்கு முன்பே வேலூர் சித்தூர் மாவட்டத்தோடு இணைக்கப்பட்டிருந்த காலத்தில் அங்கே வழக்கு தொடரப்பட்டு பிராமணியத்துக்கு எதிரான ஒரு சட்டப்பூர்வ போராட்டத்தை நடத்துகிறார். அந்த போராட்டத்தில் தீர்ப்பு வருகிறது. அந்த தீர்ப்பு முற்போக்கான இயக்கத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்று பேராசிரியர் நா. வானாமலை தனி புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார். அதாவது சதுப்பேருக்கு கீழே இருந்த ஒரு குடும்பம். இது தமிழகத்தினுடைய முன்னோடி. தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நாட்டுப்புற பாடல்களை, கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்விய இலக்கியங்களை தொகுத்தளிப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் PC ஜோஷி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கெனவே பேராசிரியர் நாவா தொகுத்தார் நாட்டுப்புற பாடல்கள். அவ்வாறு தொகுக்கிற சமயத்திலே தான் இந்த செய்தி வெளியிருந்தது. அவற்றை முன்னெடுத்து சொல்கிறார். நான் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் சொன்னால், வரலாற்றில் இணைத்து பார்க்கிற பொழுது இந்த தொண்டை நாடு சான்றோர் அடைத்தல் சொல்வதைப் போல இந்த பகுதியிலே தான் பகுத்தறிவு கொள்கைகளையும் சாதி மடிப்பு கொள்கைகளையும் முன்னெடுத்த இயல்பான மக்கள் வாழக்கூடிய பகுதி என்பதை இனம் கண்டவர் பெரியார். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பெரியார் திராவிட இயக்கத்தை தொடங்கிய அந்த ஆரம்ப காலத்திற்கு இவையெல்லாம் வித்திடப்பட்டு இந்த மாவட்டத்திலிருந்து தான் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது என்பதை நாம் பெரியோர் சுட்டிக்காட்ட முடியும். அடுத்து இன்னொன்றை சொல்ல வேண்டும். 27% இடஒதுக்கீடு சம்பந்தமாக பெரியார் உலகறிய அறியப்பட்டாலும் பெரியாருடைய அந்த பகுத்தறிவு இயக்கங்களை உலகளையாகும் அளவியல அதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக சிங்காரவரர் தொடங்கிய அந்த இயக்கத்தில், அத்திப்பாக்க வெங்கடாசல நாயக்கர் தொடங்கிய அந்த இயக்கத்தோடு இந்நாடு முழுமையிலும் வட மாநிலங்களிலே இந்த கொள்கைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் ஆணைமுத்து. ஆகவேதான் வட மாநிலங்களிலே இருக்கக்கூடிய பல முற்போக்கு அமைப்புகளை சேர்ந்தவர்களை இணைத்து அவர்களிடத்திலே பேசி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு பல போராட்டங்களை நடத்தி, நீங்கள் வட மாநிலங்களில் மொழி தெரியாத இடத்துல ஒரு இயக்கத்தை கட்டமைப்பதும் அவர்களை போராட்டத்தில் ஈடுபட வைப்பது என்பது மிகப்பெரிய சரித்திரம் படைத்தவர்கள். ஆகவேதான் ஆணைமுத்து அவர்கள் அப்படிப்பட்ட முயற்சி எடுத்தார். அந்த முயற்சியிலே வெற்றி பெற்றார் என்பதை பெருமையோடு சுட்டிக்காட்ட வேண்டும். நாம் இன்னொன்றை சொல்ல வேண்டும்.
இப்போது நடந்திருக்கிற அரசியல், இப்போது முன் வந்திருக்கிற அரசியல், இந்த அரசியலுக்கு காரணமாக மண்டல் குழு அறிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்காக எடுத்த அந்த முயற்சியின் விளைவாக சனாதனவாதிகள் RSS இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ஒரு மாபெரும் எதிர்கட்டமைப்பை கட்டமைப்பதன் விளைவாக தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அமைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிறு நிவாரணம் கூட அடித்தட்டு மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு கிடைத்துவிடக் கூடாது என்பதில் இன்றைக்கும் வலுவாக இருக்கிற இந்த இயக்கம் இன்றைக்கு தன்னுடைய தந்திரங்களை கையாண்டு ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறது. ஆகவேதான் ஆணைமுத்து தெளிவாக சொன்னார், பெரியாரியலை மார்க்சியத்தோடு இணைந்து செல்வதிலே அவர் எடுத்த முயற்சி, அந்த மார்க்சியத்தை புரிந்து கொள்வதில்லை, அந்த மார்க்சியத்தோடு நாம் இந்த மண்ணிற்கான விடுதலையை முன்னெடுத்த மாபெரும் வரலாற்றை படைத்த அம்பேத்கருடைய இயலை இணைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கான சிந்தனையை முன்வைத்த ஆணைமுத்து அவரை கொண்டாட வேண்டும் என்பது மட்டுமல்ல, இன்றைக்கு வட மாநிலங்களை பற்றி, இந்த ஆட்சி மாற்றங்களை பற்றி அறிவாளர்கள் மத்தியில், ஆய்வாளர்கள் மத்தியில் என்ன நடைபெறுகிறது? பெரியாரியலை கொண்டு சேர்ப்பதிலே நாம் பின்னடைந்திருக்கிறோம். இதன் விளைவாகத்தான் இன்றைக்கு ஒரு வலதுசாரி ஒரு பாசிச ஆட்சி மத்தியில் அமைந்திருக்கிறது. அவற்றை முறியடிக்க வேண்டுமானால் ஒரு மாபெரும் இயக்கத்தை கட்டமைக்க வேண்டும் என்ற குரல்கள் இன்னைக்கு ஓடி ஒழித்துக் கொண்டிருக்கிறது. அதில் முன்னணியிலே பங்காற்றுகிற இங்கே சுபவி அவர்கள் வந்திருக்கிறார். உண்மையிலே பெருமைக்குரியது. இந்த மாவட்டத்துடைய முற்போக்கு இயக்கங்களுக்கு வலு சேர்க்கிற பல பேரறிஞர்கள் கலந்து கொண்டு பங்காற்றி இருக்கிறார்கள். அந்த பங்களிப்பில் தோழர் சுபவி அவர்கள் நீண்ட நெடுகாலம் நான் மாணவராக இருந்த காலத்திலிருந்து அவருடைய உரையை கேட்டிருக்கிறேன். ஆகவே இது ஒரு பெருமைக்குரிய நிகழ்ச்சி. ஆணைமுத்து அவர்களை பற்றி பேசுகிற போது தனிப்பட்ட உறவோ தனிப்பட்ட முறையிலோ இல்லாமல் அவர் முன்வைத்த கொள்கைகள், பெரியாரியலை எப்படியெல்லாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும், அது வெகுமக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்பதை பார்த்தார். நான் மாணவனாக இருந்த காலத்திலே தான் நாம் புரிந்து கொண்டது உண்டு. ரஷ்ய ஆய்வாளர்கள் எல்லாம் தமிழ் சமூகத்தை நிறைய ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த ஆய்வு செய்ததிலே பர்சனாலிட்டி கல்ட் என்று சொல்கிறார். தனிநபர் வழிபாடு என்ற ஒரு தனி குறிப்பை ஒரு 60 பக்கத்தை கொண்ட ஒரு ஆய்வறிக்கையை நீண்ட நாளைக்கு முன்னால் வெளியிட்டார்கள். அதில் திராவிட இயக்கத்துடைய வளர்ச்சியை குறித்து குறிப்பிடுகிற பொழுது பெரியாரை குறிப்பிட்டு தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு மாபெரும் மாற்றத்தை இந்த இயக்கம் கொண்டு வரும் என்பதை ஆய்வறிஞர் வெளியிட்டிருக்கிறார். இன்றைக்கல்ல 30 ஆண்டுகளுக்கு முன்பாக வளர்முக நாடுகளின் பாப்புலிசம் என்று சொல்லக்கூடிய தனி புத்தகம். அன்றையிலிருந்து இந்த திராவிட இயக்க வளர்ச்சியை, திராவிட இயக்கத்திலே உருப்படியான சரியான கொள்கை நெறியில் சமரசமற்ற போராட்டத்தை நடத்திய ஆணைமுத்து போற்றத்தக்கவர், பாராட்டத்தக்கவர். அவருடைய சிந்தனைகளை முன்னெடுத்து செல்வதில் நாம் இந்த நேரத்தில் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்துள்ள அனைவருக்கு நன்றி பாராட்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பொதுவுடைமை கட்சியின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெரியாரிய பேரறிஞர் ஆணைமுத்து நூற்றாண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எமது தமிழ்நாடு தொழிற்சங்க நடுவத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துதலையும் மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பிற்குரிய தோழர்களை, வரலாறு உருவாகி கொண்டிருக்கின்றது. வரலாறு தனிநபர்களால் படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே 1931 என்பது உலகத்தினுடைய பாசிசத்திற்கு எதிராக போராடிய இரு பெரும் புரட்சியாளர்கள் அந்த அடக்குமுறைக்கு எதிராக தூக்கு கயிறை முத்தமிட்ட வரலாற்றை பதிவு செய்திருக்கின்றது. ஒன்று, லிபிய விடுதலை போராட்டத்திலே தனது வயது மூப்பிலும் போராடிய போராளி உமர் முக்தார். மற்றொருவர் தன்னுடைய இளைய வயதிலே தூக்கு கயிறை 23 வயதிலே முத்தமிட்ட பகத்சிங் அவர்கள். அந்த வழியிலே தான் இன்றைக்கு பாசிசத்தை எதிர்த்து நாம் போராட வேண்டிய தேவையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். நான் பலமுறை சிறை சென்றிருக்கின்றேன். வைகோ அவர்கள் பொடா சட்டத்திலே தடைப்படுத்தப்பட்டு சென்னை தொலைப்பாடி சிறைச்சாலையிலே, வேலூர் தொலைப்பாடி சிறைச்சாலையில் இருக்கும்போது நானும் ஒரு வழக்கிலே 6 மாதம் சிறை தண்டனை பெற்று சிறை செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்போது ஒரு 17 நாட்கள் அவரோடு தங்கியிருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அப்போதுதான் வைகோ அவர்களிடம்தான் நான் லிபிய புரட்சி வரலாற்றை, அந்த நாவலில் அவருடைய புத்தகத்தை வாங்கிதான் நான் ஒரு இரவிலே படித்து முடித்தேன். ஒரு வரலாற்றை படம் பிடிப்பது போல அந்த லிபிய முசோலினுடைய போராட்டத்திற்கு எதிராக எப்படி தன்னை உமர் முக்தார் தயார்படுத்திக் கொண்டார்,
தூக்கு கயிறை முத்தமிடும் போதும் கூட எவ்வாறு தான் அந்த முசோலினுடைய அடக்குமுறைக்கு கொஞ்சம் கூட படிந்துவிடக் கூடாது, மரணிக்கும் போது கூட என்கின்ற வகையிலே தயாரிப்பு செய்து கொண்டார். அதே போல தோழர் சுபவி அவர்களுடைய மாஸ்டர் பீஸ் என்று சொல்வேன் பகத்சிங்கும் இந்திய அரசியலும் என்கின்ற நூல் என்னை உந்தி தள்ளிய மிக முக்கியமான நூல். ஒரு புரட்சிகர வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்டு தொழிலாளர் வர்க்கத்திற்காக போராட வேண்டும் என்கின்ற அந்த நூல். இந்த இரண்டு புரட்சியாளர்களும் தூக்கு கயிறை முத்தமிட்ட வரலாறு என்பது சுவாரஸ்யமானது. தோழர் அவர் தன்னுடைய நூலிலே தூக்கு கயிறை எதிர்கொண்டிருக்கின்ற சூழலிலே பகத்சிங் அவர்கள் இறுதியாக உண்ட உணவு ரசகுல்லா என்று பதிவு செய்திருப்பார். ஒரு தூக்கு கயிறை எதிர்கொண்டிருக்கக்கூடியவர் எப்படி அந்த ரசகுல்லாவை சுவைத்து சாப்பிட்டு இருக்க முடியும்? அதே போல லெனினுடைய அரசும் புரட்சியும் அவர் படித்த இறுதி நூலாக அதிலே பதிவு செய்திருப்பார். அதே போல உமர் முக்தார் அவர்களும் கூட எப்படி தன்னை ஒடுக்க வந்த ஜெனரல் கிரசியானி என்று சொல்லக்கூடிய அந்த முசோலினுடைய மாபெரும் படையுடனை தன்னுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தொண்டனாக மாற்றக்கூடிய வகையிலே அவருடைய தூக்கு கயிறு மரணம் அவர்களுக்கு உத்வேகம் கொடுக்கின்ற வகையிலே இருந்திருந்தது. அப்படியான முறையிலே இன்றைக்கு நமக்காக போராடி ஒரு நூற்றாண்டை நெருங்கியிருக்கக்கூடிய வேவ் ஆணைமுத்து அவர்கள், நாம் வேவ் ஆணைமுத்தை பல்வேறு தளத்திலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் சொல்லப்படாத இன்னொரு செய்தி, அதிகம் பகிரப்படாத ஒரு செய்தி, தோழர் வே ஆணைமுத்தும் ஈழமும் தன்னுடைய வரலாற்று தன்னுடைய பொலிட்டிக்கல் அரசியல் வாழ்க்கையினுடைய கடைசி காலகட்டத்திலே ஈழத்தை எப்படியாவது சந்தித்து விட வேண்டும், ஈழத்தினுடைய நிகழ்வுகளை பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இன்றைக்கு ஈழம் எப்படி பிழைப்பு அரசியலுக்காக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே அன்றைக்கு ஒரு போராட்ட அரசியல் ஈழத்திலே எப்படி ஒரு தமிழீழ அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, ஈழத்திலே அங்கே தமிழீழ காவல் படை இருந்து கொண்டிருக்கின்றது, ஈழத்தினுடைய பகுதிகளுக்குள் நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு கடவுச்சீட்டு வேண்டும் என்கின்ற ஈழத்தினுடைய பதிவு செய்கின்ற வகையிலே தமிழீழ தமிழரை, மலையக தமிழரை நீங்களும் காணுங்கள், நீங்களும் பேசுங்கள் என்ற நூலின் மூலம் அவர் ஒரு வரலாற்றை படைத்திருக்கின்றார். அந்த வகையிலே புரட்சியாளர்கள் என்பவர்கள் தோழர் இந்த பகத்சிங் நூலிலே குறிப்பிடுவார். புரட்சியாளர்கள் என்பவர்கள் பிறந்த தேதிக்கும் இறந்த தேதிக்கும் இடைப்பட்ட காலம்தான் வாழ்க்கையா, ஏதோ இங்கே சாவுக்கு பிறகு வாழ்கிறார்கள் என்கின்ற அடிப்படையிலே அது உமர் முக்தாராக இருக்கட்டும், அல்லது பகத்சிங்காக இருக்கட்டும், அல்லது பெரியாரிய பேரறிஞர் வே ஆணைமுத்தாக இருக்கட்டும், இவர்கள் சாவுக்கு பிறகு வாழ்பவர்கள், தங்களுடைய கருத்துக்களாலும் தங்களுடைய போராட்ட வாழ்க்கையாலும் வாழ்கிறவர்கள். அவருடைய வாழ்க்கையை அடிதொட்டி நடைபெறுவோம், தேங்கியும் தயங்கியும் நிற்காமல் நம்முடைய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒளிநாடாவில் உரையை கேட்டுவிட்டு ஐயா சுபி அவர்களுடைய கூட்டம் எங்கு நடந்தாலும் அங்கே நேரிலே சென்று பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும் என்று ஆவலை தூண்டுகின்ற வகையில் எங்களை போன்ற இளைஞர்களை எல்லாம் வழிநடத்திய ஐயா சுபவி அவர்களே, திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களால் பெரியார் சமூக காப்பணி என்று ஒரு இளைஞர் படை உருவாக்கப்பட்டது. அந்த படைக்கு இயக்குனராக இருந்து நாங்கள் எல்லாம் அன்றைக்கு 20 வயதை தொடாத இளைஞர்களாக, மாணவர்களாக ஒரு 20 நாள் அந்த பயிற்சிக்கு சென்று ஒரு இயக்கத்திலே எப்படி இருக்க வேண்டும், ஒரு கொள்கைக்கு எப்படி அடிபணிந்து இருக்க வேண்டும், ஒரு தலைவரை காப்பாற்றுவதற்கு தங்களுடைய உயிரை கூட நிச்சயமாக மதிக்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி வழிநடத்தி இப்படி உருவாக்கி இங்கே பேசுகின்ற அளவிற்கு உருவாக்கி வைத்திருக்கின்ற ஐயா குயில்தாசன் உள்ளிட்ட மேடையில் வீட்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, இங்கே பார்வையாளராக வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இங்கே ஐயா ஆணைமுத்து அவர்களை பற்றி பல பேர் மிக சிறப்பான உரையை இங்கே வழங்கியிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் ஐயா அவர்களை நான் அவ்வளவாக அறியவில்லை. இந்த கூட்டத்தில் காலையிலிருந்து நான் கேட்டுக்கொண்டு ஒரு மிக சிறந்த பாடத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். எனக்கு மாலையிலே நிகழ்ச்சி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூட இதை முழுமையாக கேட்க வேண்டும் என்பதற்காக
காலையில் இருந்து தொடர்ச்சியாக இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு பெரியார் தொண்டர் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். தந்தை பெரியார் அவர்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அவர் எங்கே சென்றாலும் எந்த கூட்டத்தில் சென்றாலும் கூட்டத்தில் முன்னாடி இருப்பவர்களிடத்திலே கைத்தட்டல் வாங்க வேண்டும் என்பதற்காக பேசியவர் இல்லை. அந்த கூட்டத்திலே முன்னாடி இருப்பவர்களுடைய குறைகளை சொல்லி அவர்களை திருத்துகின்ற அந்த பணியை தான் அவர் செய்தார்கள். அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களை பற்றி சொல்கின்ற பொழுது எங்களுடைய தொண்டர்கள் துறவிக்கும் மேலானவர்கள் என்று சொன்னார்கள். காரணம், துறவிக்கு கூட நான் துறவியாக இந்த பிறவியிலே இருந்தால் அடுத்த பிறவியிலே சொர்க்கத்துக்கு போவேன் என்கின்ற ஒரு சுயநலம் உண்டு. ஆனால் என்னுடைய தொண்டர்களுக்கு அந்த நம்பிக்கை கூட இல்லை. ஆனாலும் என்னுடைய அத்தனை கொள்கைகளையும் கடமையாக ஏற்று செயல்படுகிறார்கள் என்று தன்னுடைய தொண்டர்களை பற்றி சொன்னார்கள். அப்படி ஐயா ஆணைமுத்து உட்பட இந்த நாட்டிலே கருஞ்சட்டையை அணிந்து கொண்டு பட்டம், பதவி, ஆசா பாசம், காசு, பணம் எவற்றிற்கும் ஆசைப்படாமல் தந்தை பெரியார் இட்டதுதான் ஆணை என்று சொல்லி அந்த ஆணையை நிறைவேற்றுவதற்காக களத்திலே நின்று போராடிய ஆயிரக்கணக்கான கருஞ்சட்டை தோழர்களுக்கு நாம் நூற்றாண்டு விழாவை கொண்டாட வேண்டும். அந்த கொண்டாட்டம் என்பது ஒரு கேளிக்கையாக இல்லாமல் அடுத்து இளைஞர்களுக்கு ஒரு பாடமாக அந்த நூற்றாண்டு இருக்கும் என்பதால் தான் இது போன்ற நிகழ்வுகளை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வு என்பது ஒவ்வொரு கிராமம் தோறும் நடத்தப்பட வேண்டும். இன்றைக்கு ஐயா சில பேர் அவர்கள் எல்லாம் குறிப்பிட்டார்கள், இங்கே 50 கடந்தவர்கள் தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், 50க்கு உள்ளானவர்கள் இல்லையே என்று வருத்தப்பட வேண்டாம். நம்முடைய துரோகிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் தான் இளைஞர்களை நம்மிடத்திலே அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பேசுவதை யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல கருஞ்சட்டை தோழர்கள். இங்கே பேச அழைக்கின்ற போது 5 நிமிடம் போதும் 5 நிமிடம் போதும் என்கின்ற அளவிற்கு தான் இருக்கிறோமே தவிர பேசுவதற்கு இங்கே குறையில்லை. அப்படி நம்முடைய இளைஞர்கள் சிறப்பாக பேசுகிறார் என்று அவரை நாடி செல்கிறார்கள். ஆனால் சென்ற பிறகுதான் ஒரு பைத்தியத்திலே நாம் மாட்டிக்கொண்டோம் என்கின்ற உண்மையை புரிந்து கொண்டு தொடர்ச்சியாக அந்த இயக்கத்தை விட்டு வெளியேறுகிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, தந்தை பெரியார் அவர்கள் இந்த மக்கள் மானமும் அறிவும் பெற வேண்டும் என்பதற்காக, சூடு சொரணை பெற வேண்டும் என்பதற்காக கூட்டத்திலே பேசிய அந்த பேச்சுக்களை, அந்த உண்மையான அந்த உண்மைகளை பேசிய அந்த பேச்சுக்களை வெட்டி வெட்டி மக்களிடத்திலே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, ஒரு தாழ்த்தப்பட்ட கிராமத்திலே அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்று ஒரு தனியாக ஒரு கிணறு வெட்டி அந்த திறப்பு விழாவிற்கு தந்தை பெரியாரை அழைக்கிறார்கள். பெரியார் சொல்கிறார்கள், நீங்கள் இந்த கிணத்திலே தண்ணீர் எடுத்து குடிப்பதை விட நாவறண்டு சாக வேண்டும் என்று சொல்கிறார்கள். நண்பர்களே, என்ன காரணம் என்று சொன்னால், பொது கிணத்திலே நீ தண்ணீர் எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக உனக்காக ஒரு தனி கிணறை அமைத்திருக்கிறார்கள். அதை கூட புரிந்து கொள்ளாமல் நீ கொண்டாடி கொண்டிருக்கிறாயே என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள். இப்படி சொல்லிக் கொண்டே போலாம். விதவை கொடுமையை பற்றி பேசுகின்ற பொழுது இந்த விதவை கொடுமை இருப்பதை விட அந்த விதவைகள் நெருப்பிலே சாவதே மேல் என்று சொல்கிறார். அப்படி என்றால் விதவைகளை சாக சொல்கிறாரா என்பது அது பொருள் அல்ல. விதவைகளுக்கும் மறுவாழ்வு தர வேண்டும், அவர்களுக்கும் வாழ்வு இருக்கிறது என்பதை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட தந்தை பெரியார் வழியிலே வாழ்ந்த பெரியார் பெருந்தொண்டர்களை, ஆணைமுத்து ஐயா போன்றவருடைய நூற்றாண்டு விழாவை, படத்திறப்பு விழாவை நாடுதோறும் நாம் கொண்டாட வேண்டும், பேச வேண்டும். இளைஞர்கள் நம்மை நோக்கி வருவார்கள். ஏனென்று சொன்னால் கடைசி உண்மை நம்மிடத்தில் தான் இருக்கிறது. பெரியாரையில் தான் வெல்லும், திராவிடம் தான் வெல்லும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.